Welcome. Good morning. I am Veeramani. எனக்கு I am going to talk about composition. காம்போசிஷன்னா கட்டுரை பகுதி. இது ஜென்ரல் பார்ட்டு தான். இந்த ஜென்ரல் பார்ட்டில் 3 டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று இன்டர்ப்ரட்டிங் விஷுவல் இன்டு வெர்பல், அதாவது விஷுவல் பொம்மை கொடுத்துருவாங்க, அதை நம்ம வெர்பலாக பார்க்க போகிறோம். இன்னொன்று பிக்சர் அவங்க கொடுத்துருவாங்க, நாம் வெர்பலாக எழுத போகிறோம். ஒரு பார்ட்டு. லிங்கர்னால் இணைத்தல். ஒரு சென்டென்ஸுக்கு கூட ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸு கூட கன்ஜங்ஷன் இணைப்பு வச்சு எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஷார்ட் மெசேஜ், எஸ்எம்எஸ். இந்த 3 பார்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வெல்கம். கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1, அதாவது செமஸ்டர் 1ல் எம் ஸ்கீமில் காம்போசிஷன் 4th யூனிட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் பார்த்தோன்னா யூனிட் 4ல் 4.3ல் இருக்குது இந்த எஸ்எம்எஸ்ஸு. எஸ்எம்எஸ்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் இதனுடைய டெஃபனிஷன். SMS is a popular method of communication that sends text between among group cell phones or from a computer to a cell phone using the smallest number of letters. It is possible to send chat room messages or text messages, SMS. அதாவது எஸ்எம்எஸ் பொறுத்தனளவு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 1900 ஒரு காலத்தில் மன்னராட்சி காலத்தில் பார்த்தோங்கன்னா ஃபஸ்ட்டு புறாவில் தூது விடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நாளடைவில் டெக்னாலஜி வளர்ந்ததுனுடைய காரணமாக இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மன்னராட்சி புறா மூலயமா தூது விட்டுருப்பாங்க. அப்போல்லாம் ஒரு இலவு செய்தி திடீர்னு செத்து போயிட்டாங்க, ஒரு தகவல் சொல்லணுன்னா அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயை கொடுத்து அந்த ஊருக்கு போய் சொல்லிட்டு வர சொல்லுவாங்க, தூது விடுவாங்க, தகவல் பரிமாற்றம். அப்புறமா அவங்க ரிட்டன் வந்துட்டாங்கன்னா இந்த இலவு செய்திக்கு எல்லோரும் வந்ததாக அவங்களும் அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல் ஃபோன் டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் டெவலப் ஆனதுனால அப்புறம் தந்தி. அப்போல்லாம் தந்தி மட்டும்தான் 1920 காலகட்டத்தில் தான் தந்தி ஆரம்பித்தாங்க. தந்தி சேவையே இப்போ 200 ஆண்டு காலம் முடிச்சுட்டு அதை முடக்கிட்டாங்க. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தந்தியை இன்னும் முடக்கிட்டாங்க. அப்போ எஸ்எம்எஸ் அடுத்தது பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் வந்துச்சு. இந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு கால் 5 ரூபாய் 7 ரூபாய் இப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் 10 பைசா, ஃப்ரீ கால், ஃப்ரீ டாக்அப், ஃப்ரீ மெசேஜ், அந்த ரேஞ்சில் கம்யூனிகேஷன் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சியினுடைய காரணமாக மோர் டெவலப்மெண்ட் ஆனதுனால தந்தி சேவை, இந்த புறா தூது விடுறது, இந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சி வந்துருச்சு. இப்போ எஸ்எம்எஸ்னால் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். ஒரு தகவலை ஹாய் குட் மார்னிங்கிறதுக்கு ஜிடின்னு போட்டால் குட் மார்னிங் ஆகிடும், ஜிடி. பல பேர் பார்த்தோன்னா ஹாய் ஃப்ரெண்ட், HI போட்டு FDன்னு போடுவான், ஹாய் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு தகவல் புரிகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறது தான் இந்த ஷார்ட் மெசேஜ். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஷார்ட் மெசேஜ். 1 கிளியர் அட்ரஸ், 2வது சிம்பிள் மெசேஜ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். மெயினாக கிளியர் அண்டர்ஸ்டாண்டுனா நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி அட்ரஸ் இருக்கணும், கிளியராக இருக்கணும். 2வது சிம்பிள் மெசேஜ், சிம்பிளாக நான் நாளைக்கு வரேன், அவ்வளோதான். ஏன் வரேன், எதுக்கு வரேன், வள நான் நலம். அப்போல்லாம் இங்கிலாந்து கவரில் இந்த மஞ்சள் கலர் லெட்டர் ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் நலம் அறியாவல், உன்னுடைய நலத்தை எதிர்பார்க்கும் உங்கள் அன்புக்குரிய, அப்படியே லைனாக 50 காசு லெட்டர் இந்த இங்கிலாந்து கவர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணாங்க, எழுதுனாங்க. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. மொபைல் எடுக்கிற, அங்கே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அடுத்த செகண்டே போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஆகிடுது. அதனால் தகவல் பரிமாற்றம் இப்போ வித்தின் செகண்டில் எல்லாருக்குமே ஷேர் ஆகிடும், உலகம் முழுவதும். இதுதான் டெக்னாலஜியோட வளர்ச்சி.
அடுத்தது சிம்பிள் மெசேஜ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சிக்கிற மாதிரி மெசேஜ். அப்படி சிம்பிளாக நான் வரேன், நீ அங்கே வரையா இல்லையா, அப்படி சிம்பிளாக. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஷார்ட் மெசேஜ். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் மெசேஜ், அதாவது இந்த எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தோன்னா ரோமன் லெட்டர் 4ல் காம்போசிஷனில் ரோமன் லெட்டர் 4ல் 3 கொஷின் தான் நம்ம வந்து செமஸ்டரில் எழுத வேணும். ஆனால் 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 4வது பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷினாக அந்த ஷார்ட் மெசேஜ் வருது. அதனால் அந்த 4வது கொஷினை ஈஸியாக இந்த 5 கொஷினில் எந்தெந்த கொஷின் ஈஸியான அதிக மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் மெசேஜும் அதில் ஒரு பார்ட்டு. மெமோ, இந்த ஷார்ட் மெசேஜில் 3 பார்ட்டு சொன்னோம். மெமோ இஸ் எ ஷார்ட் மெசேஜஸ் டெலிவர்ட் இன் ரைட்டிங் பை எ பர்சன் டு அனதர் பர்சன் ஹூ இஸ் நாட் இன் பிளேஸ். டு ஃப்ரம் அவங்க எப்படி போட்டிருக்காங்க பாரு, டூனா டு ஃப்ரம் லெட் அஸ் மீட் அட் த லைப்ரரி திஸ் ஆஃப்டர்நூன் அட் 2 PM டு டூ அவர் ப்ராஜெக்ட் டுகெதர், டோன்ட் பி லேட். இது மெமோ கொடுத்துருக்காங்க. மெமோவில் ஒரு மெசேஜ் எப்படி டைப் பண்ணணும் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். எஸ்எம்எஸ் இஸ் ஷார்ட் மெசேஜ் சென்ட் யூஸிங் ஹேண்ட்ஃபோன். இதில் பாருங்கள், ஃப்ரம்ல ஜஸ்ட் வந்து ஒரு அட்ரஸில் எப்படி வந்து அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெலகிராம் தந்தி. டெலகிராம் இஸ் மெசேஜ் சென்ட் பை டெலகிராஃப் அண்ட் டெலிவர்ட் இன் ரிட்டன் ஆர் பிரிண்டட் ஃபார்ம். இப்படி தான் ஒரு காலத்தில் வெஸ்டர்ன் இந்த டெலகிராம் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 200 ஆண்டு காலம் இந்தியாவில் வந்து இந்த டெலகிராம் தந்தி சேவை இருந்துச்சு. ஒரு 3-4 வருடத்துக்கு முன்பாக வந்து 1918 காலகட்டத்தில் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சேவையே நிறுத்திட்டாங்க இந்தியாவில். ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி காரணமாக எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன். இன்றைக்கி டியூ டு கொரோனா காலத்தில் பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸு எய்ச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு ஒர்க் வந்து மொபைல் ஃபோனில் ஆன்லைனில் தான் எல்லா கிளாஸுமே நடக்குது. இதனால் வந்து டெலகிராம் தந்தி சேவையெல்லாம் முடக்கப்படுது, ஏற்கனவே முடக்கப்பட்டுருச்சு. அடுத்தது எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். இதை பற்றி தான் நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இட் இஸ் மோர் எக்கனாமிக்கல், அதாவது பணத்தை வந்து மோர் எக்கனாமிக்கல். இட் இஸ் சேவ் டைம் அண்ட் எனர்ஜி. அதாவது பணத்தை நாம் ஈஸியாக சேவ் பண்ணலாம், எனர்ஜி. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு ஒரு புக்கு வாங்க போகணுன்னா நாம் போகவே தேவையில்லை. வேறு யாராவது ஒரு ஸ்டாஃப் அங்கேருந்து வராங்கன்னா ஒரு மெசேஜ், ஏன் சார் இந்த இடத்துல இந்த புக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் வாங்கின்னு வாங்கன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு பஸ் ஃபேர் ஒரு 200 மீறும். ஒரு 3-4 மணி நேரம் டைம் சேவ் ஆகும். ஒன்று டைம் சேவ் ஆகும், ரெண்டாவது எனர்ஜி சேவ் ஆகும். எக்கனாமிக்கல், பணம் இங்கேருந்து நம்ம போயிட்டு வரதுக்கு 200 ஆகும். ஆனால் அங்கே ஒரே ஒரு எஸ்எம்எஸ், சும்மா ஒரு பைசா கூட அதுக்கு வேல்யூ இருக்காது. ப்ரீபேட் ஆக்கப்பில் போட்டு விட்டால் அடுத்த 2 நிமிஷத்தில் அவர் பார்த்துருவார், அவர் வாங்கிட்டு வந்து. இட் இஸ் ப்ரீஃப், இட் இஸ் சிம்பிளாக. நம்ம வளன்னு கதை பேச தேவையில்லை. சொல்லக்கூடிய கண்டென்ட்டை சிம்பிளாக சொல்கிறது தான் எஸ்எம்எஸ். ஒன்று, இட் இஸ் மோர் எக்கனாமிக்கல், இட் சேவ் டைம் அண்ட் எனர்ஜி, இட் இஸ் ப்ரீஃப். அடுத்தது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ரைட் எ ஷார்ட் மெசேஜ் டு யுவர் பிரதர் ஆஸ்கிங் ஹிம் டு அரேஞ்ச் அக்காமடேஷன் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் விசிட்டிங் ஊட்டி. இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் மேலே ஒரு டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 11/7/2020 8 AM மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டு, டைமு, பிளேஸு, இது 3 இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரதர் செல்வன் விசிட் ஊட்டி நெக்ஸ்ட் மண்டே, அரேஞ்ச் ஸ்டே இன் ஹோட்டல் ரமணன். அதாவது வந்து நான் அடுத்த வாரம் ஊட்டிக்கு வரேன், எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணும். ஒரே ஒரு சிம்பிள் கண்டென்ட்டு தான். இதுதான் வந்து அக்காமடேஷன். ஒரு ஃப்ரெண்டு ஊட்டிக்கு வராரு, விசிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து எப்படி வந்து ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த டாபிக். அடுத்தது ரைட் எ ஷார்ட் மெசேஜ் டு யுவர் சன் ஆஸ்கிங் ஹிம் டு டேக் யுவர்
மதர் ஃபார் எ மெடிக்கல் செக்கப். அதே மாதிரி ஒரு டைமு 12/7/2020 2020 6 PM தேனி. ஹாய் ரமேஷ், ஹெல்ட் அப் இன் சென்னை, டேக் மம் ஃபார் ரிவ்யூ டுமாரோ. மணி. அவ்வளோதான். மெடிக்கல் செக்கப் போகிறோம். ஹெல்ட் அப் இன் சென்னை, டேக் மம்னா மதரு, ஃபார் ரிவ்யூ டுமாரோ. அவ்வளோதான். பை உன்னுடைய பேர். அடுத்தது ரைட் ஏ ஷார்ட் மெசேஜ். ரைட் ஏ ஷார்ட் மெசேஜ் டு யுவர் நெய்பர் டு ரிசீவ் யுவர் டாட்டர் ஃப்ரம் ஸ்கூல். ஃப்ரம் ஸ்கூல். 12/7/2020 5 PM சென்னை. ஹாய் அனிதா, டிராஃபிக் ஜாம், ரிசீவ் மை டாட்டர் கம்மிங் சூன். அதாவது ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால என்னுடைய மகளை நீ கூட்டிகிட்டு வந்துடு, நான் கம்மிங் சூன் பின்னாடி வரேன். கம்மிங் சூன், வெரி சூன் நான் வந்துடுறேன், என்னுடைய குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுங்க. இதுதான் இது சிம்பிள் கான்டெக்ஸ்ட். ராணி. அடுத்தது ரைட் ஏ ஷார்ட் மெசேஜ் டு யுவர் சன், பிக் அப் எ கெஸ்ட் அட் த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். அதாவது வந்து ஒரு டேட்டு 12/7/2020 2 PM சென்னை. ஹாய் விஜய், ஹெவி ஒர்க். ஹாய் விஜய், heavy work, take car, pick up uncle from KBS. KBSனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கார் எடுக்கிற அங்குளை போய் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான், பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. அது கூட பாருங்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கேபிஎஸ்ன்னு ஷார்ட். இதுதான் ஷார்ட் மெசேஜ். அடுத்தது ரைட் ஏ ஷார்ட் மெசேஜ் டு யுவர் மதர் டு ரிசீவ் த ஸ்மார்ட் ஃபோன் சென்ட் பை யுவர். அதாவது மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கிஃப்ட்டு அனுப்புகிறோம். அதை எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரைட் சைட் கார்னரில் ஒரு டேட்டு, ஒரு பிளேஸு, டைமு. ஃபஸ்ட்டு பாரு, 10/7/2020 11 PM பெங்களூர். ஹாய் மம், சென்ட் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ E2 கொரியர் பை வெயிட்ஸ் அவுட் சைட், ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் சேலரி. விஜய். என்னுடைய மொதல் கிஃப்டாக என்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி சென்ட் பண்ணுறேன் கொரியரில். இதுதான் ஷார்ட் மெசேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யூஸ் ஆஃப் இங்கிலீஷ், லிங்கிங் வேர்ட்ஸ். நம்ம இதில் இன்னொரு டாபிக் என்னென்னா, அந்த காம்போசிஷன் லிங்கர்ஸ் பார்த்தோன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபுக்கு மேலே ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க, 5 ஆன்சரு. அந்த 5 ஆன்சர் வந்து எந்தெந்த இடத்துல சரியான அந்த சென்டென்ஸை பொறுத்து அந்த லிங்க் பண்ணுறோமோ, இணைக்கிறோமோ, அதுதான் வந்து இந்த லிங்கர். இது கிராமர் பார்ட் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையணும்னா கரெக்டான கன்ஜெக்ஷன் இணைக்கணும். யூனிட் 2ல் லிங்கர்ஸ் என்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். லிங்கர் வேர்ட்ஸ் ஆர் கனெக்டிங் வேர்ட்ஸ் யூஸ்டு இன்டு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு வார்த்தை முழுமை அடைக்க ஒரு வார்த்தை வந்து முழுமை அடைக்கிறதுக்கு இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் கரெக்டாக வந்து நாம் வந்து ஜாயின் பண்ணணும். தே ஜாயின் த ப்ரேஸ் அண்ட் த கிளாஸஸ் இன் சென்டென்ஸ். நாம் இணைக்கிறது என்னன்னா, ஒன்று ப்ரேஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸஸாக இருக்கலாம். இன் சென்டென்ஸ் இந்த லிங்கர் இணைக்கும் போது அது கிளாஸாவோ இல்லை ப்ரேஸாவோ ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது கன்ஜங்ஷன்னா இணைப்பு. உங்களுக்கு தெரியும், ஜங்ஷன்னாவே இணைப்பு, தொடர்வண்டி, இணைத்தல். அதாவது பல வழிகள் ஒரு இடத்துல வந்து ஒன்றாக இணைகிறது தான் கன்ஜங்ஷன், இணைப்பு. கன்ஜங்ஷன் ஆர் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் லிங்கிங் வேர்டு. தே ஆர் யூஸ்டு டு ஜாயின் two parts of sentence together or generally in the middle of a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸில் மிடில்லையும் ஆட் பண்ணலாம். There are the 7 coordinating conjunction. These are and, but, so, or, for, nor, yet. இந்த 7ம் பார்த்தீங்கன்னா
கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் த ஆர்கனைஸ் தேர் டைம் எஃபெக்டிவ்லி. இந்த படம் இண்டிபெண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ன்றது அண்டுன்றது கன்ஜென்ஷன் இணைப்பு. இந்த படம் மீதி சென்டென்ஸ் வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, கிளாஸில் மொத்தம் 3 வகைப்படும். ஒன்று மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸில் தான் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சபார்டினேட் கிளாஸ்னால் அந்த இணைப்புக்கு முன்னாடி இணைப்பு சொல்லுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வெர்பு இருக்கும். இன்னொன்று பிரேஸ். அடுத்தது சென்டென்ஸ் கனெக்டர்ஸ். சென்டென்ஸ் கனெக்டர் ஆர் யூஸ்டு டு லிங்க் ஐடியாஸ் from one sentence to the next and to give paragraphs coherence. The sentence connector perform different function and are placed at the beginning of a sentence. They are used to introduce order, contrast, sequence ideas, theory, data, etc. The following table list useful connectors. அடுத்தது லாஜிக்கல் அண்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர். ஃபஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி. அதாவது ஒரு சென்டென்ஸில் இந்த இணைக்கக்கூடிய இணைப்பு சொற்கள் வந்து ஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம், லாஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை செகண்டாகவும் இருக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, லாஸ்ட்டு, ஃபைனலி, இன் அடிஷன். அடுத்தது ஃபர்தர் மோர், ஆல்சோ, அட் ப்ரெசன்ட் ஆர் ப்ரெசன்ட்லி. அடுத்த ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கான்ட்ராஸ்ட். மோஸ்ட் இல்லை மோர், இம்பார்ட்டன்ட்லி, மோஸ்ட், சிக்னிஃபிகன்ட்லி, above all, primarily, it is essential or essentially, however, on the other hand, on the contrary, by, in comparison, in contrast. அடுத்தது subordinators. Subordinators are linking words that are used to join clauses together. They are used at the beginning or in the middle of the sentence. அதாவது சபார்டினேட் கன்ஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன். சபார்டினேட் கிளாஸில் பார்த்தோன்னா ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று சபார்டினேட் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் அந்த இணைப்பு சொல் இருக்கும், ஆர் இன் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ். அடுத்தது த கம்பேரிஷன் கேஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். கம்பேரிஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் and the case and effect. Although, though, even though, while, whereas, since, so that, because. அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம், பாசிபிலிட்டி. ஆஃப்டர், when, until, whenever, before, if, as if, whether, unless. அடுத்து பிளேஸ் அண்டு மேனர். பிளேஸ் அண்டு மேனர் அப்படின்னு பார்த்தோன்னா வேர், வேர், ஹவு. பிளேஸ் அண்டு மேனர், வேர், ஹவு. இந்த லிங்கர்ஸ் பொறுத்தனளவு இந்த லிங்கர்ஸ் ரீசன் their uses. இந்த அண்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு, ஸோ கண்டினியூட்டி ஆஃப் ஐடியா. அடுத்தது பட்டு, எட்டு, ஸ்டில்லு. இந்த பட்டு, எட்டு, ஸ்டில்லு கனெக்ட் டூ மெயின் கிளாஸஸ் வித் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். அடுத்தது வென்னு, ஒயிலு, வென்னு, ஸோ டைம் ஆஃப் ஆக்ஷன். வேர் indicate the place. How indicate the manner. ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல அதனுடைய ரீசன், அதாவது ரீசன் ஃபார் their யூசேஜ். அடுத்து ஆஃப்டர் indicates two past event. Before express a
ஃபார்மர் பீரியட். அடுத்து டில் எக்ஸ்பிரஸ் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அடுத்தது இஃப் அன்லெஸ் எக்ஸ்பிரஸ் கண்டிஷன். இஃப் வெதர் ரிப்போர்ட் கொஷன். அடுத்து ஏஸு சென்ஸு பிகாஸு. பிகாஸ் indicate reason of the action. Though, although, even though expresses two contrasting ideas. On the other hand express variation. So that, in order that, so the purpose. Not only but also. Give importance of sequence of action, character, status. Either or, so choice. Neither nor reflect total absence. In addition, moreover. Strengthen, give additional points. Meanwhile, during that time. Nevertheless, in spite of, still. அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன, ஃபஸ்ட்லி செகண்ட்லி ஃபைனலி எக்ஸ்பிரஸ் த ஹோஜெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐடியா. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் சம் அப் அக்ரிமெண்ட். அடுத்தது however to put it in a nutshell, summarize. However, in spite of, despite, express division of ideas or contrast. Because of this, that is why, as a result of, consequently, express cases and effect. எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த லிங்கர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, fill in the blanks by choose the suitable linkers given in bracket அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது செமஸ்டரில் 4வது கொஸ்டின், இப்போ பார்ட் 4ல் 4வது கொஸ்டினாக கேட்பாங்க. 4வது கொஸ்டின் சம்டைம் 3வது கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த 3வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக், இது தான் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த டே டு டே லைஃப்பில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் பேப்பரில், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு நியூஸ் கட் பண்ணி போடலாம், அது கூட லிங்கராக கேட்கலாம். இப்போ தென்னு, தஸ்ஸு, அண்டு, பிகாஸு, ஸோ. Yesterday I was working in my without break for tea. Even after 5 p.m. the time was 6 p.m. I felt so tired. அந்த இடத்துல பிகாஸ்ன்ற ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் இட். ஸோ ஐ வென்ட் டு எ ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட் எ கப் ஆஃப் காஃபி. தென்ன்றது அந்த இடத்துல டேஸ் கொடுத்துருவாங்க. நாம் மேலே இருக்கிற ஒரு அப்ராப்ரேட்டட் வேர்டை வந்து லிங்கரை நாம் எடுத்து ஃபில் பண்ணுறோம். ஐ வென்ட் ஃபார் எ வாக் அண்ட் லேட்டர் resumed my work in the office. The relaxation thus helps us to refresh ourselves even after tiresome works. இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், ஆறு, அண்டு, பட்டு, வென்னு, தட்டு. The eyes of white tiger are usually blue, but may be green or amber. There are around 600 white tigers in the world. They have always been extremely rare in the world and have only been spotted in India. The reason why they are so rare is that the white color makes for poor
camouflage 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 when the tiger is hunting. அதாவது வந்து இது ஒரு ஜென்ரல் ஒரு டைகர் பற்றி ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க. camouflage அதாவது இதனுடைய எந்தெந்த இடத்துல அந்தந்த ஃபில் பிளாங்க்ஸில் கரெக்டான லிங்கர் எந்தெந்த இடத்துல இணைக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. மேலே ஆறு அண்டு பட்டு பென்னு தட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான இடத்துல நம்ம அந்த பேராகிராஃப் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து இந்த பேராகிராஃபையே கொடுப்பாங்கன்னா இல்லை வெவ்வேறு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதனுடைய ஆன்சர் தான் லிங்கர் தான் கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தட்டு அண்டு வென் விச்சு ஆஃப்டர் ஹூ. இது ஒரு பேராகிராஃப் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ராஜா ரவிவர்மா who is described as father of Indian painting was born in the royal family of. அதாவது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. கிளிம்னர் which is 75 kilometers from Thiruvananthapuram. He showed talent as an artist at every young age and received the patronage of the Maharaja of Tiruvangur. He took training under the palace painter. Then he learned oil painting. Ravivarma became the famous after he had won the award for the exhibition of his paintings in Vienna in 1873. இது ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கரில் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் எந்தெந்த இடத்துல அந்த லிங்கரை இணைக்கணுன்றது தான் அந்த டாப்பிக்கு. அது மாதிரி கரெக்டான மீனிங் தர்ற மாதிரி நீங்கள் இணைச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் மீனிங் தரும். அதுதான் ஒன்று கிளாஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ப்ரேஸாக இருக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்னென்னா கிராஃபிக்ஸ் 4.1ல் அதாவது 4வது யூனிட்டில் 2 பார்ட்டு விஷுவல் அண்டு வெர்பலில் 2 டாபிக் இருக்குது. ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பொம்மை கொடுத்துட்டு நம்மளை வந்து பேராகிராஃபாக மாற்ற சொல்லுவாங்க, விஷுவல் பண்ணுவாங்க. இன்னொன்று விஷுவல் கொடுத்துட்டு வெர்பலாக மாற்ற சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே இதில் வந்து ரொம்ப ஈஸியான பார்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த அதாவது வந்து ரோமன் லெட்டர் 4ல் 4வது கொஷினாக கேட்பாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியான கொஷின். ஒன்று கிராஃபிக்ஸ்னால் ஃபீச்சர் தான், அதை பற்றி பார்க்கலாம். என்ன தான் ஃபீச்சர் சொல்ல வராங்க. டெஃபனிஷன் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டிங் இன்ஃபர்மேஷன் இன் எ pictorial manner. The conversion of graphics into language help the student improve their communication skill. While converting graphics into language, the following points should be noted. ஒன்றும் இல்லை, அதாவது வந்து மாணவர்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், ரைட்டிங் ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸை பொறுத்தளவு ஒரு ரீடிங் அண்டு ஒரு 3 வகையான சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டு இருக்க ரீடிங்கை வச்சு நாம் ஒரு பேராகிராஃபாக எழுதுறது தான் இந்த விஷுவல் அண்டு வெர்பல். டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு, சர்க்குலர் சார்ட்டு. அதாவது பை சார்ட்னா ஒரு ரவுண்டாக ஒரு சார்ட் இருக்கும். பேர் சார்ட்டு, த லென்த் ஆஃப் பேர்ஸ் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அடுத்து டேபிள் சார்ட்டு. 3 வகையான சார்ட்டை நம்மளுக்கு வந்து இந்த டைப்ஸில் கொடுக்குறாங்க. விஷுவல் அண்டு வெர்பலில் இந்த சார்ட் மெத்தடில் 3 டாபிக் நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் 3 தான். ஒன்று பை சார்ட்டு, பேர் சார்ட்டு, டேபிள் சார்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பை சார்ட்டு. ஹார்ட் ஒர்க் 25%,
and interest and involvement 10%, general knowledge book 10%, teachers 10%, parent 5%, magazine and டெய்லிஸ்னால் நியூஸ் பேப்பர் இது பர்சன்டேஜ் கொடுக்கல. இது அடுத்த சார்ட்டில் பாருங்கள், இதனுடைய டீட்டெயிலாக தெரியும். இதுதான், அதாவது ஒன்று மொத்தம் 9 பார்ட்டாக இதை வந்து பிரிக்கிறாங்க. எது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஒன்று பை சார்ட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா 25%, இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் 10%, ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் 10%, டீச்சர் 10%, பேரண்ட் 5%. இது முன்ன படித்தது தான். மேகசின் அண்ட் டெய்லிஸ் 10%, டெக்ஸ்ட் புக் 10%, ஃப்ரெண்ட்ஸ் 5%, அண்டு சோசியல் பேக்ரவுண்டு 15%. மொத்தம் 9 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அடுத்தது இதனுடைய இந்த 9 பார்ட்டு ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு விஷுவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த விஷுவல் இருக்கக்கூடிய ரீடிங்கை வச்சு நாம் ஒரு பேராகிராஃபாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், அதாவது நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னால் அதாவது ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டான மெத்தடில் இருக்கணும், அதாவது சென்டென்ஸ் கொகிரண்ட் முழுமை அடையணும். அந்த மாதிரி ஒரு பேராகிராஃபாக நாமளாக ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு நாமளாக வந்து எழுதுனா நம்ம கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு நாமளாக ஓனாக வந்து மோர் டெவலப் பண்ணிக்கலாம். நாமளாக ஒரு டைட்டில், இந்த டைட்டில் தான் ஜென்ரல் டாப்பிக்கை பொறுத்தளவு இப்படி தான் ஆன்சர் எழுதணும், இந்த டாபிக் இதுதான் டைட்டில்னால் சொல்ல முடியாது. அவங்களுடைய ஓன் தாட்டில் எழுதலாம். இங்கே ஒரு ஓன் தாட்டில் அந்த பை சார்ட்டுக்கு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். The give pie chart give a graphic feature on the various factor that contribute to the development of a student, such as hard work, interest and involvement, general knowledge books, teacher, parents, friends, textbook, magazine and dailies, and social background. Of these, hard work is the most contributing one, while friends and parents the least. The surely general knowledge books, magazine and dailies they play a vital role in developing a student. But for the overall development of the student, these factors alone are not sufficient since other factors such as the sports and games, learning through experience, etc. also tell upon his development. இதுதான் அந்த பை சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன். எக்ஸாம்பிள் 2, the study the given bear chart and write a paragraph 50 words. Bear chart showing sales for 4 years. அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேல்ஸ் இன் லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் இயரில் கொடுத்துருக்காங்க. 1990, 91, 1991, 1992, 1993. இந்த படம் சேல்ஸ் இன் லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2.5, 4.0, 5.0, 7.5, 8.0, 10.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்கு சேம் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இதுதான் இந்த பேராகிராஃப் தான் இந்த பை சார்ட்டோ பேர் சார்ட்டோ கொடுப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அந்த டைட்டில் நாமளாக கொடுத்துக்கலாம். டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு அந்த ரீடிங்கை ஒரு பேராகிராஃபாக மாற்ற போகிறோம். பெலுச்சுவேஷன் இன் த சேல்ஸ், பெலுச்சுவேஷன் இன் சேல்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. This bar chart gives a graphics picture about the sales in factory for 4 years from 1992 1993. In 1990, the factory was able to market its product for rupees 5 lakhs. In 1991, it rose to rupees 7.5 lakhs, but because of too many competitors in the market, in 1992 the sales dwindled to 4 lakhs. In 1993 the factory
decide the various marketing strategies and boosted up it sales to 10 lakhs. Thus the chart tell about the fluctuations in sales from 1992 to 1993, exposing thereby changing in the taste of consumers. அடுத்தது பிக்சர். அதே பாட்டில் ரெண்டு ஒன்று விஷுவல் கொடுத்துட்டு வெர்பலாக மாற்ற சொல்கிறாங்க, ஒன்று வெர்பல் கொடுத்துட்டு விஷுவலாக மாற்ற சொல்கிறாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிக்சர் ஒன்று கிராஃபிக்ஸ் ஒரு பார்ட்டு, இன்னொன்று வந்து பிக்சர். 4.Aவில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதாவது புகைப்பிடிக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன தீங்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதாவது லைட்டு ஒரு பிக்சரில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணுமா சார்னா கொடுக்கலாம், இல்லை கட்டாயம் கொடுத்தா ஒரு டைட்டில் கொடுத்தா தான் ஒரு மாறு. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் தட் டு ஹெல்த். This is the picture of a smoker, a cigar dangles between his lips. புகைப்பிடிக்கிறதுனால லிப்ஸுக்கு வந்து அதிக ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இன் டியூ கோர்ஸ் இட் அஃபெக்டட் லங்ஸ்னால் நுரையீரல் அண்ட் லீட் ஹிம் டு த கிரேவியார்ட்னா ஒன்றும் இல்லை, சுடுகாடு தான், வேறு ஒன்றும் போக வேண்டியது தான். இஸ் ஷேடோ லுக்ஸ் ஆஸ் தோ ஹி இஸ் சென்டிங் deadly bullets into his mouth with his handgun. ஆன்சர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை, பர்டிகுலராக வந்து இதில் இருக்கிற மாதிரியே படித்து பண்ணலாம் அவசியம் இல்லை. ஜென்ரல் டாப்பிக்கை பொறுத்தளவு நம்ம ஜென்ரலான கருத்தை சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதுமானது. வேணால் ஒன்று கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஒரு சென்டென்ஸ் ஆர்டராக இருக்கணும், ஒரு டைட்டில் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்கில். இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் காம்போசிஷன் ரோம லெட்டர் 4ல் நம்ம பாலிடெக்னிக்கில் இது ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து விஷுவல் அண்டு வெர்பல் பொறுத்தளவு அதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிக்சரு, இன்னொன்று கிராஃபிக்ஸு. இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டை பொறுத்தளவு லிங்கர் அப்படின்னு சொன்னால், லிங்கர்னால் இணைப்பு சொல். இந்த இணைப்பு சொல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 3வது பார்ட்டில் லிங்கரில் அதில் வந்து சபார்டினேட்டர் கன்ஜெக்ஷன், இன்னொன்று ஒரு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் இணைக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டில் இணைக்கலாம். அடுத்தது 3வது பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் மெசேஜ். இந்த ஷார்ட் மெசேஜ் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கொஷினு. அதே மாதிரி இந்த பை சார்ட்டு, டேபிள் சார்ட்டு, பேர் சார்ட்டு, இதில் ஒன்று தான் அடிக்கடி எப்பயுமே எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. மற்ற பார்ட்டில் வந்து லிங்கர் வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், லிங்கர் பொறுத்தளவு 5மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் 5 மார்க் எடுக்க முடியும். ஆனால் இதே ஒரு பை சார்ட்டோ ஒரு டேபிள் சார்ட்டோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைட்டிலை கொடுத்துட்டு நீங்களாக ஓனாக ஆன்சர் எழுதுனா கூட ஒரு 3 மார்க்கும் 4 மார்க்கும் கிடச்சிரும். இதனால் இது ஒரு ஜென்ரல் டாப்பிக்கு, இப்படி தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்லாம் ஒரு வரைமுறை கிடையாது. நம்மளுடைய ஓன் தாட், உன்னுடைய ஐடியா, உன்னுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குது, அந்த பிக்சரை நீ எப்படி திங்க் பண்ணுற அப்படின்றத பற்றி தான் இந்த விஷுவல் அண்டு வெர்பல் பொறுத்தளவு ஜென்ரல் டாப்பிக்கில் நீ வந்து கேதர் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா விஷுவல் அண்டு வெர்பல் முடிஞ்சோடனே அடுத்தது வந்து லிங்கர் சொன்னால், அடுத்தது ஷார்ட் மெசேஜை பொறுத்தளவு என்ன கண்டென்ட் நமக்கு தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்டாக, அதாவது அதை ப்ரீஃபாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணுறது தான் இந்த ஷார்ட் மெசேஜ் பொறுத்தளவு. ஏன்னா இந்த கொஷின் வந்து எல்லாருமே எழுதலாம். அந்த ஷார்ட் மெசேஜ் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு டைம் ஒரு டேட் போடுற கார்னரில், அடுத்து ஒரு பிளேஸு, அடுத்தது ஒரு பிளேஸ்க்கு அப்புறமா ஒரு டேட்டு, அந்த எவ்வளோ நேரத்துக்கு அனுப்புகிறாங்கன்ற ஒரு டைமு, ஏஎம்மா பிஎம்மா, அதுக்கப்புறமா வந்து பிளேஸ், அந்த இடம்.
இந்த பாரு ஹாய் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பேர், ஒரே ஒரு அரை லைன், என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் எழுதினால் போதும். பை போட்டு உன்னுடைய பேர். இதுக்கு 5 மார்க். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த எஸ்எம்எஸ் பொறுத்தனால. ஏன்னா எஸ்எம்எஸ் பொறுத்தனால ரோமன் லெட்டர் 4ல் 4th பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷினே அதுதான். மொத்தம் 5 கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்தனளவு ஷார்ட் மெசேஜ், செகண்ட் கொஷின் பொறுத்தனால விஷுவல் கொடுத்துருவாங்க, வெர்பல் கொடுத்துட்டு விஷுவல் எழுத சொல்கிறாங்க. இது இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அந்த பிக்சரை பார்த்து நாம் ஆன்சர் எழுதணும். அடுத்தது தேர்டு கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்கர் வந்து 5 கொஷின் கொடுத்துருவாங்க, 5 மேலே லிங்கர் கொடுத்துருவாங்க. அதை சரியான முறையில் எழுதினா தான் அது கரெக்ட் ஆன்சர் வரும். ஃபோர்த்து கொஷினை பொறுத்தனளவு ஒரு பை சார்ட்டோ பேர் சார்ட்டோ டேபிள் சார்ட்டோ தான் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறோங்க, அந்த டைட்டில் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ரீடிங்கை ஒரு பேராகிராஃபாக எழுதுனா உனக்கு 4 மார்க்கு டு 4.5 மார்க், சம்டைம் கரெக்டாக எழுதுனா 5 மார்க்கே கூட கிடைக்கும். அடுத்து ஹிங்ஸ் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஹிங்ஸ் கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு டாபிக் பற்றி. இதுவும் ஒரு ஜென்ரல் டாபிக் தான். ஈஸியான மெத்தடில் ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து ஒரு டைட்டில் கொடுத்தா 1 மார்க். ரஃப் காப்பி பேர் காப்பி போட்டும் எழுதலாம், இல்லை ஒரே ஒரு காப்பியாக வந்து ஒரே ஒரு பேராகிராஃபாக வந்து கரெக்டான ஆன்சர், அதாவது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எழுதுனாங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதக்கூடாது. ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்பு எந்த இடத்துலலாம் நீ ஏமோ ஈஸோ ஆரோ வாசோ போட்டனாவே ரவுண்ட் பண்ணிவிட்டு 1 மார்க் உடைச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து ஃபார்ம் V3 பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். அதே மாதிரி V3 பாஸ்ட் வெர்பு வந்து 3வது ஃபார்மில் எழுதினா மட்டும்தான் அது முழுமையான மீனிங் தரும் இந்த ஹிங்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஓகே, இந்த ஜென்ரல் டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக வச்சுக்கிங்க. இருந்தாலும் இந்த டாபிக் வந்து ஒரு ஜென்ரலான டாப்பிக்கு. அதாவது அதனால் வந்து நீங்கள் அட் ப்ரெசன்ட் டே டு டே லைஃப்பில் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய பேராகிராஃப் ஹிங்ஸில் இருந்தால் இதிலிருந்து கொஷின் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இதையும் ஒரு மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு நீங்கள் அடிஷ்னலாக இதை மாடலாக வச்சு அடிஷ்னலாக நீங்களாக ஒரு பேராகிராஃப், ஒரு பிக்சர், ஒரு எலிஃபண்ட் இருக்குன்னா அந்த எலிஃபண்ட்டை வச்சு எப்படி நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுத முடியும். ஒரு ரோஸ், ஒரு மலர் இருக்குது, ரோஜா பூ, அது என்ன கலர்? ரோஸ் கலர். அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ளவர்ஸு, அதனுடைய நறுமணம், அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய பியூட்டிஃபுல், இதை பற்றி ஒரு 5 பாயிண்ட். ஒரு கார். இப்படி நீங்களாக ஓனாக எழுத கற்றுக்கினா தான் நிறைய ஓனாக கற்றுக்கினா மட்டுமே உங்களுடைய டெவலப்மெண்ட், அதாவது கம்யூனிகேஷன் வந்து வளர்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.